சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் பிரபலமான வழக்கறிஞரான இருந்த விஸ்வநாத தத்தருக்கும் அறிவும் பக்தியும் கொண்ட புவனேஸ்வரி தேவி என்ற பெண்மணிக்கும் 1863 அதுதான் 1863 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாளில் பிறந்தார். அது விஸ்வநாதர் அடிக்கடி தனது நண்பர்கள் மற்றும் கட்சிக்காரர்களுடன் அரசியல் மதம் எல்லாம் பற்றி பேசுவாராம். யார்? அவங்க அப்பா. அதே தான் அவருக்கு வேலையாம். அவர் தன் மகன் நரேந்திரனை இந்த விவாதங்களில் பங்கு பெற செய்து நீயும் பேசுடா கூட இருந்து அப்படின்னு சொல்லுவாராம் மகனை. போய் ஓகே, நரேந்திரனை எவ்வித தயக்கமும் இன்றி தனக்கு தோன்றுவதை கூறுவதுடன் தனக்கு என்ன பண்ணுதோ அதை சொல்லிடுவான். அவன் சொல்லிட்டு தன் கருத்தை வலியுறுத்தும் வாதங்களையும் முன்வைப்பார். நான் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னா அந்த வாதங்களையும் முன்வைப்பாராம் அந்த பேச்சையும். விஸ்வநாதரின் நண்பர்கள் சிலருக்கு நரேன் விவாதங்களில் ஈடுபடுவதெல்லாம் விரும்பவில்லை, அதிருப்தியை கொடுத்தது. அதில் நரேன் மூத்தவர்கள் பற்றிய விஷயங்களில் மிக துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் கூறுவது அவர்களின் மனக்கசப்பை மேலும் அதிகரித்தது. இருப்பினும் விஸ்வநாதன் நரேனை ஊக்குவித்தார். நான் எங்கு தவறாக கூறுகின்றனோ அதை சுட்டி மட்டும் காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய கருத்தை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று நரேன் கேட்பார். நரேந்திரனின் தாய் புவனேஸ்வரி நன்றாக கதை சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து அவள் நல்ல அந்த பையனுக்கு கதை சொல்லி வளர்த்தார். நரேன் அவரிடமிருந்து இதிகாசங்களையும் புராணங்களையும் கேட்டு ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொன்னாங்க, கற்றுக்கொண்டார். இவர் மற்ற குணங்களுடன் தன் தாயின் நினைவாற்றலையும் பரம்பரை சொத்தாக பெற்றார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நினைவு ஜாஸ்தியாக, அது பரம்பரை சொத்தாகவே அவருக்கு கிடச்சிருக்காது. அதனால் எங்கள் அம்மா ரொம்ப ஞாபக சக்தி, அதனால் அந்த அதையும் எனக்கு சொத்தாக கொடுத்துட்டாங்க. நான் உண்மையில் தன் தாயாருக்கு மிகவும் கடன்பட்டு இருப்பதாக பிற்காலத்தில் கூறுவார். அவர் அம்மா இவருக்கு பிறருக்கு உதவி செய்வதில் அலாதி பிரியம். யாருக்கு? அம்மாவுக்கும் பையனுக்கும். இயற்கையான தலைமை பண்புகள் அவர்களிடம் இருந்தன, ரெண்டு பேர்கிட்டையும். அவரது சிறந்த பண்புகள் மக்களை கவர்ந்தன. நரேன் மெட்ரோபாலிட்டன் என்ற கல்வி நிறுவனத்தில் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அவர் படித்தார். ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி என்னும் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி என்று அழைக்கப்படும் ஜெனரல் அசம்பிளி இன்ஸ்டிடியூஷன் என்ற கல்லூரியில் எஃப்ஏ பிஏ பட்டம் பெற்றாராம். எஃப்ஏ பிஏ படித்தாராம். படிப்பில் அப்புறம் தான் வக்கீலுக்கு படித்தாராம். எஃப்ஏ பிஏ பட்டம் படிப்பில் தேர்ச்சி பெற்றார். தத்துவத்தில் இவர் கொண்டிருந்த ஆர்வம் கல்லூரி முதல்வரான ஹேஸ்டினா வெள்ளக்காரனை ரொம்ப கவர்ந்தது. நரேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி முதலில் இவர் தான் சொன்னார். நரேன், உனக்கு கடவுள் பக்தி வேணும்னா ராமகிருஷ்ணர் போய் பாரு அப்படின்னு சொன்னாராம். தத்துவத்துறை மாணவ என்ற முறையில் இறைவனை பற்றிய சந்தேகம் அவருக்கு எப்போ பார்த்தாலும் எழுதுங்க. கடவுள் யார், எதுக்கு இந்த கடவுளை கும்பிடுறாங்க, கடவுளுங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்டுகிட்டே இருப்பார் எல்லாரையும். ஆனால் யாருமே சரியாக பதில் சொல்லலை. அந்த கடவுள் இருக்கிறாரா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எப்படி இருப்பார், அவருடன் மனிதன் உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், முரண்பாடுகள் உடையதாக இருக்குமா இல்லையா, எதுவும். ஆனாலும் யாருடைய பதிலும் அவருக்கு திருப்தியே அளிக்கலை. அவருக்கு திருப்தி இல்லை. நான் கடவுளை கண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை தேடினார். ஆனால் அவர் தான் ராமகிருஷ்ணர். உன்னையோட பக்கத்திலே ஒன்றும் பார்க்குறேன், அவரை வா காட்டுறேன் அப்படின்னு கூட்டி போய் இப்படி காலை வைப்பார். அவர் போய் உலகம் தெரியும் எல்லாம். நரேந்திரன் அதில் சேர்ந்தார். பிரம்ம சமாஜத்தில் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜங்கிறது அது ஒரு சொசைட்டி. அதில் போய் சேர்ந்து அவர் வயசு பையனாக இருக்கிறாங்கல்ல, எல்லாமே போய் ஆன்மீகம் தான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அங்கெல்லாம் யாருக்குமே அதெல்லாம் கிடையாது. சில காலம் திருப்தி அளித்தது. ஆனால் விரைவிலேயே மதத்தை பற்றிய அவசியம் தெரிந்து கொள்ளணும். நம்ம மதம்னா என்ன, யார் ஜாதினா என்ன, என்னத்துக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு ஜாதிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் பிறக்கையில் இப்படி தானே இருக்கிறான். பிறக்கையில் ஒன்றும் இல்லாமல் வெளியே வர்றான், மண்ணிலேருந்து வெளியே வந்த மாதிரி. கடைசியில் மண்ணில் விளையிறது திங்கிறான், மண்ணிலேயே மறையிறான். மண்ணிலே தானே மறைஞ்சு போயிடுறான். அதாவது அவனை இழுத்துக்கிறது, மறுபடியும் அதை உணவாக்கிக்கிறது, அவ்வளோதான். இதான் விஷயம். அதான் இந்த தருணத்தில் கேசவசந்திரன் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக ஆனார். சிறப்பான பேச்சாற்றல் படைத்த அவரது சொற்பொழிவுகளால் கவரப்பட்டு அந்த சமாஜத்தில் போய் சேர்ந்தார் இவர். நரேந்திரன் அதில் சேர்ந்தார். பிரம்ம சமாஜத்தில் அவருக்கு சில காலம் திருப்தி அளித்தது. ஆனால் விரைவிலேயே மதத்தை பற்றிய அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை பற்றி அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றவே அல்ல.
இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது அப்படின்னு நினச்சார். இதை உணர்ந்து நரேந்திரனுடைய உறவினர் ஒருவர் தட்சிணேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணனை சென்று தரிசிக்கும்படி கூறினார். மதம் பற்றிய அனைத்து சந்தேகங்களுக்கும் அவரால் தான் பதிலளிக்க முடியும் என்று அறிவுறுத்தினார். நீ போ. அவர் அங்கே படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. 16 வயசில் பூஜாரியாக வந்துட்டாருங்க. அவர் இங்கே வந்து பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும். பூஜை. ஆமாம், ராமகிருஷ்ணர். அதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே தான் இருந்து அவர் வாழ்நாளே கழிச்சுட்டு அதுலேயே இறந்தும் போயிட்டார். காசி தோட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அங்கே தான் இறந்து போயிட்டார். பெரிய அவர் இப்போ ஒரு ஸ்கூலுக்காக ஒன்றும் போகலை. எப்படி இவ்வளோ அமுத மொழிகள் வந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் தான். எல்லோரும் ஜனங்களுக்கெல்லாம் அனைத்து சந்தேகங்களுக்கு அவரால் பதில் அளிக்க இயலும் என்று அறிவுறுத்தினார். நரேந்திரன் இதற்கு முன்பாகவே ஸ்ரீ ராமகிருஷ்ணரே அருகில் இருந்த அண்டை வீட்டில் சந்தித்தாராம். ஒரு தடவை பக்கத்து வீட்டுகளில் போய் பார்த்தாரா. அப்போ அவர் அங்கே பேசிகிட்டு இருந்தாராம். அதை பார்த்தாராம். அப்போனா வண்டி கட்டிட்டு கூட்டிகிட்டு போவாங்களாம். எல்லோரும் வண்டி கட்டிட்டு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் தன்னை பேசுவாங்களாம். நல்ல சாப்பாடு தருவாங்களாம். அப்புறம் அதோடு வந்து படுத்துருவாங்க. இப்படி தான் அவருக்கு இருந்திருக்குது. இப்படியே தான் அவர் காலம் கழிச்சிருக்குது. வருமாறு அழைத்தார். நாட்கள் செல்ல செல்ல மதத்தில் காணப்படும் புதிர்களுக்கு விடைகளை காண நரேந்திரன் மனம் அலைந்தது. இந்த தன் இறைவனுடைய இறை அனுபவத்தின் மூலம் கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒருவரை சந்திக்க அவர் பெரிதும் விரும்பினார். இறுதியாக அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்து அவர் கேட்டார், அவர் கடவுளை கண்டுள்ளாரா என்று நேரடியாகவே கேட்டார். கடவுளை கண்டீங்களா நிஜமாவே அப்படின்னு கேட்டார். நேரடியாக காட்ட தான் கண்டது மட்டுமல்ல, நரேந்திரன் விரும்பினால் அவருக்கு கூட கடவுளை காட்ட தம்மால் முடியும் என்று கூறினார். நரேனுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதை எப்படி ஆச்சரியமாக எடுத்துக்கொள்வது, ஆனால் இதனை எப்படி எடுத்துக்கொள்வது என்பது அவருக்கு தெரியவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் எளிமையும், அவர் எப்போ பார்த்தாலும் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறார். பைத்தியக்கார மாதிரி இருக்கிறார். அவரை பார்த்தா இவர் பைத்தியமா, தாடியெல்லாம் அப்படியெல்லாம் கிடக்குது எல்லாமே. அவர் ஒன்றும் இல்லை, அந்த இறைப்பித்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இறைப்பித்துனா என்ன? இறை பைத்தியம், கடவுள் பைத்தியம், ஆன்மீக பைத்தியம். அதுக்கு எப்போவும் கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துருப்பார். அதுதான் தியானம்தான். நரேந்திரனை கவர்ந்திருந்தாலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எளிமையும் இறைப்பித்தும் கவர்ந்திருந்தாலும் அவரது வினோதமான இயல்புகள் அவர் பித்து பிடித்தவராக தெரியவில்லை. சந்தேகத்தை அவர் மனதில் ஏற்படுத்தது. ஒருவேளை பைத்தியங்கீத்தம் பிடிச்சிருக்குமா, இப்படி இருக்கிறாரே. எனவே நரேந்திரன் அருகில் இருந்தபடி அவரது நடவடிக்கைகளை கவனித்தார். பல மாதங்களுக்கு பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு அசாதாரண மனிதர் தான். சாதாரண இல்லை, அசாதாரணன்னா ஆப்போசிட் வேர்டு. பெரிய மனுஷன், கிரேட்டஸ்ட் மேன் அவதாரமாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு சாதாரணமான மனிதர் என்பதை புரிந்து கொண்டார். தான் சந்தித்த மனிதர்களில் ராமகிருஷ்ணரே தன்னை வெற்றி கொண்டவர் என்பதை அறிந்து கொண்டார். அவர் போதித்த ஒவ்வொரு மத உண்மைக்கும் தானே சிறந்த உதாரணமாகவும் விளங்கினார். அவர் சொன்னதுக்கெல்லாம் நாமளே சொன்ன மாதிரியே இருக்குது. அவர் சொல்கிறதும் நம்ம அந்த ஆன்சர் பண்ண மாதிரியே அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறாருன்னு நினைக்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் நரேந்திரரிடமிருந்து மட்டுமின்றி மற்ற சீடர்களிடமும் அத்தகைய போக்கை எதிர்பார்க்கவில்லை. யாருக்கிட்டே இருந்து எதிர்பார்க்கல. அவர் நேராக போனார், கேட்டார், பார்த்தேன், கூட்டிகிட்டு போகிறார். படிப்படியாக நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தன் குருவாக அவரை போற்ற தொடங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொண்டையில் புற்றுநோய் வந்துருச்சு அவருக்கு. அவர் நினச்சா காப்பாற்றலாம். நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், மனித அவமானமாக எடுத்து மனித ஜென்மமாக இருக்கிறேன். நான் இப்போ அதெல்லாம் வித்தையை காட்டிலாம் நான் ஏமாற்றக்கூடாது. என்னுடைய ரமண மகரிஷியும் அப்படி தானே சொன்னார். அவருக்கு எல்லாமே வியாதி வந்து தான் எல்லோரும் இறந்தாங்க. அவருக்குன்னா கை காலிலலாம் ஆப்ரேஷனே பண்ணினாங்க. எனக்கு வலிக்கலை, நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், எனக்கு இன்ஜெக்ஷன் போடாதீங்கன்னுட்டார். 100 வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்தார். 150 வருஷத்துக்கு முன்னால். இவருக்கு முன்னால் யாருக்கு, இவருக்கு பின்னால் அவர் 50 வருஷம் கழிச்சு வந்தார். அதான் 1886 மகா சமதி அடைந்தார். புற்றுநோயின் காரணமாக இவர் இறந்து போயிட்டார். அவர் நோயுற்ற போது சில இளம் சீடர்கள் அவருடன் தங்கியிருந்து குருதேவருக்கு சேவை செய்தாங்க. அவரிடமிருந்து ஆன்மீக வழிகாட்டுதலையும் பெற்றனர். அவங்க பசங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டார். எல்லாம் படித்த பசங்க, எல்லாம் ஸ்டூடெண்ட்டுங்க, எல்லாம் பிஏ எம்ஏ படித்த கோடி வீட்டு பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் வந்து சேர்ந்துருக்குதுங்க இவர் கூட. அவர் இறந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் முழிக்கிறாங்க. அவர் இறந்த உடனே திடீர்னு, ஏன்னா அவர் இறந்து போயிட்டார். நிறைய அதெல்லாம் அந்த இதில் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு
ஆன்மீக வழிகாட்டுதலையும் பெற்றனர். நரேந்திரனே இக்குழுவின் தலைவர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் துற வாழ்க்கையையும் ஏற்க விரும்பியதுடன் அதற்கான காவி துணிகளையும் எல்லாமே அவர் செஞ்சு வச்சுட்டு இறந்து போயிட்டார். அவர்களுக்கு வழங்கியிருந்தார். எனவே அந்த சீடர்கள் துறவரம் பூண்டு வராக நகர்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பழைய வீடு, அந்த கட்டிடத்தில் வெறும் பாம்புகளாக குடியிருந்தது, கங்கை கரை ஓரத்தில். அதில் போய் குடியிருந்தாங்க அந்த பசங்கள்லாம். சஞ்சரிக்க ஆரம்பித்தனர். விவேகானந்தர் இந்தியா முழுவதும் ரயிலிலும் பல நேரங்களில் கால்நடையாகவும் சுற்றுப்பயணம் செய்தார். அது அந்த மக்களின் ஏழை மக்கள் நிலையை பார்த்து தான் அவர் ரொம்ப, இந்தியாவில் கிராமங்களில் ஏழை மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு யாரும் ஒன்றுமே பண்ணலையே, பணக்காரங்கள்லாம் இருந்து என்ன செஞ்சாங்க, ஒன்றும் இல்லையே, நாம் ஏன் இப்படி இருக்கணும், கல்வி கொடுக்கணும்ல அவங்களுக்கு, சாப்பாடும் கல்வியும் கொடுத்த பிற்பாடு தானே பேச முடியும். யாருக்காவது ஒருத்தருக்கு முதல்ல சாப்பாடு கொடு, அதுக்கப்புறம் கல்வியை கொடு, அதுக்கு தான் அவங்களுக்கு மூளையில் ஏறும். ஒன்றுமே கொடுக்காத இருந்தால் எப்படி எழும், ஒன்றும் ஏறாது. அதுதான் அவர் சொன்னார். அது வீடு காட்டுறதுக்கு துணி, ஒரு இருப்பிடம் கொடுக்கணும், அவ்வளோதான். அதான் அறியாமையும் மூட நம்பிக்கையும் கொண்டு பசியால் அவதிப்பட்டு ஜாதி வெறியர்களால் நசுக்கப்பட்டிருந்தனர். ஜாதி வெறியர்கள்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்கல்ல, ஜாதிகளை பற்றி பேசினாலே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல சில பேர். இதனால் அதிர்ச்சிற்ற அவருக்கு படித்த உயர் ஜாதி என்று சொல்லிக் கொள்பவர்கள் இரக்கமற்ற கொடுமை பார்த்தார். அவர் கொடூர சுபாவத்தை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி. அவர் சுற்றுப்பயணம் செய்த நாட்களில் அரசர்களை எல்லாம் சந்தித்தார். அவர்களில் விருந்தினராகவும் தங்கினார். நகரங்களில் வாழும் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அவர் சந்தித்தாங்க. ஏழைகளுக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று வேண்டும், அதுதான் இல்லை. யாரும் ஏழைகளுக்கு மட்டும் செய்ய மாட்டேன்னுட்டாங்க. அவங்க அப்படியே செருக்கட்டு இறங்கட்டும், அப்படியே சாகட்டும்னு நினைச்சாங்க. அதுதான் இவர் வந்தார். மைசூர் மகாராஜா, கேத்திரி மன்னன் மற்றும் சென்னை இளைஞர்களை தவிர மற்ற எவரும் அவருடைய வேண்டுகோளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மைசூர் மகாராஜா எடுத்துக்கிட்டார் கொஞ்சம். கேத்திரிநாத்துங்கிறவர் நம்ம மன்னர், எங்கள் ராமநாதபுரத்தில் இருந்தவர், அவர் எடுத்துக்கிட்டார். சென்னை இளைஞர்களை தவிர மற்றபடி சென்னையில் கொஞ்சம் இளைஞர்கள், எங்கள் பசங்களை தவிர வேறு யாருமே எடுத்துக்கலை. இதற்காக பொதுமக்களை ஒன்றுபடுத்த வேண்டுமென எல்லோரிடம் வலியுறுத்தினார். படித்த சில ஆண்கள் மற்றும் பெண்களை மட்டுமே தீர்க்க முடியாது, ஒரு சில ஆண்கள் பெண்களை மட்டுமே தீர்க்க முடியாது இந்த விஷயத்துலலாம். இது பெரிய வேலை, மெகாவாட்டு. உலகமே ஏழையாக தானே கிடக்கிறாங்க எல்லாருமே, சாப்பாடு இல்லாத, கஞ்சி இல்லாத, நைட்டு குழந்தைகளெல்லாம் போட்டு தூங்க வச்சுட்டு. ஒரு குடியானவன் தன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இயலாது, ஏனெனில் அவனது நிலத்தில் அவன் வேலை செய்தாக வேண்டும். கல்வியை குடியானவனின் வீட்டுக்கே எடுத்து செல்லப்பட வேண்டும் அப்படின்னு நினைத்தார். அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொண்டு போய் ஸ்கூல் வைக்கணும், பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு தரணும். சாப்பாடு தான், உழவு தொழிலில் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைச்சார் அவர் அந்த காலத்திலே. ஏன்னா அது இல்லைன்னா அரிசி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, சாப்பாடு இல்லைன்னா ஈடுபடும் என்று சுவாமிஜி ஏன்னா இதுவே அவர் கண்ட முறைசாரா கல்வி முறை. இதை பற்றி மைசூர் மகாராஜாவுக்கு எழுதிய கடிதத்தில் சுவாமிஜி இந்த சிந்தனைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதும் அதற்கு பிறகு எவ்வித மூல கர்த்தாவாக அவர் இருந்தார் என்பது விளங்குகிறது. அப்புறம் நீயே தான் எனக்கு இனிமேல் தெய்வம் மாதிரி, உனக்கு எல்லாம் செய்கிறேன்னுட்டார் எனக்கு மைசூர் மகாராஜா. மற்ற அரசர்களும் அறிவாளிகளும் சுவாமிஜியின் தோற்றத்தால் தான் கவரப்பட்டிருந்தாங்க. ஆஹா, நல்லா அழகாக இருக்கிறாரு ஆள் அப்படின்னு. சொந்த விஷயங்களிலே மூழ்கி கிடந்தமையால் சுவாமிஜியின் வேண்டுகோளை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அந்த சிந்தனையாளர்களை பின்பற்றுபவர்கள் அவ்வாறு செய்வதில் அவர்களுக்கு அந்நாட்டுகளிலிருந்து சிறிது அங்கீகாரம் கிடைக்கிறது. சிலருக்கு அடிமை மனப்பான்மை இருந்தாலும் பெரும்பாலான படித்த மக்கள் எல்லா விஷயங்களிலும் அவர்களை போலவே நடந்து கொண்டிருந்தனர். இந்தியர்கள் மேலை நாட்டு உடைகளை பகட்டாக உடுத்தி கொண்டு அவர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றி அந்நாட்டவர் போன்றவே இருந்தாங்க. எல்லாம் வெள்ளைக்காரங்க போலவே இருந்தாங்க. பிற்காலத்தில் அவர்கள் கௌனமே அணிந்திருந்தாலும் முதல்ல அவங்க இந்தியன் என்பது பெருமையாக நினைவுங்கள் என்றார். அவர் சொன்னார், என் மேலை நாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வதை அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த நாட்டிடம் நல்ல குணங்கள் இருப்பதை அவருக்கு தெரியும். ஏன்னா நல்ல குணங்கள், பொய் பேச மாட்டாங்க ரொம்பலாம், இந்த மாதிரி பொய்யெல்லாம் கிடையாது அந்த ஊரில். எங்கள் அமெரிக்காவில் எல்லாம் எங்கேயும் கிடையாது, அது தெரியும். அதனாலேயே தான் அவர்கள் சக்திவான வாய்ந்தவர்களாகவும் பணம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் தங்களை காத்துக்கொள்வதில் மட்டுமே ஆனந்தம் அனுபவத்தை அடைந்தார்களே தவிர மித்தவங்களை பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது யாருக்கும்.
அப்போ அவரால் உயர் ஜாதியினரால் ஒடுக்கப்பட்டவங்களாக தான் நாங்கள் எல்லோரும் ஒடுக்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. சென்னையில் சுவாமிஜி வந்தபோது இளைஞர்கள் அவரது பிரகாசமான அழகான தோற்றத்தாலும் ஊக்கத்தை நல்லா பேசுகிற ஆற்றல் இருக்கிறதில் அதில் ஈர்க்கப்பட்டார்னா அதில் வசப்படுத்திட்டாங்க எல்லாரும். அவர்கள் சிகாகோவில் நடைபெறவருக்கு சர்வ மத சபைக்கு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வேணுமே, யார் கொடுப்பாங்க? இந்து மதத்தின் பிரதிநிதியாக பங்கேற்க அவர் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று வேண்டினார். அவர்கள் இந்த பயணத்தில் செலவிற்காக பணமும் திரட்ட தொடங்கினர். பணமும் எடுத்துட்டாங்க, தரோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க கப்பலில் அப்படின்னு. கப்பல் தானே, ஏரோப்ளேன் கிடையாது. அதுக்கப்புறம் தானே ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க. இது உண்மையில் அப்படியே நடந்தது. சுவாமிஜி முதலில் அமெரிக்காவிலும் பிறகு இங்கிலாந்திலும் அதிசயத்தக்க ஆழ்ந்த பதிவுரைகளை விதைத்தார்னா போய் சொன்னார் எல்லாருக்கும். அப்புறம் பத்திரிகைகள் அவருக்கு புகழாரம் சூட்டினர். ஒரே நாளில் இந்தியாவின் புகழ்வாய்ந்த தேசிய தலைவராக சுவாமிஜி விளங்கினார். அதுக்கப்புறம் லண்டன் போனாலும் அவருக்கு அதே மதிப்பு, எந்த ஊருக்கு போனாலும் அதே மதிப்பு வந்துடுச்சு அவருக்கு. சிகாகோவில் போய் பேசிட்டு வந்த பிற்பாடு இந்திய தத்துவ சிந்தனைகளில் ஏதோ இருப்பதாக இந்தியர்களுக்கு தோன்ற ஆரம்பித்தது. இந்திய தத்துவ சிந்தனை, தத்துவம் பேசுகிறதுனா வேதாந்தம் பேசாதன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் உறுதியான நிலையில் தனது சொந்த நாட்டை பற்றியும் அதன் நாகரிகம் பற்றியும் தங்களது கருத்துக்களை இந்தியர்கள் மாற்றிக்கொள்ள தொடங்கினர். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வெவ்வேறு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தாலும் நம்ம இப்போ அவங்கள மாதிரி வாழ்ந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு வெள்ளைக்காரங்க மாதிரி. இந்தியர்களிடையே தங்கள் பிற்பட்ட நிலை குறித்து வருந்திய இந்தியர்கள் முதல் முறையாக தம் தாயகத்தின் உயர்ந்த பண்பாட்டையும் விழிப்புணர்வு பற்றியும் அப்போ தான் யோசிக்க தொடங்கினாங்க. பால கங்காதர திலகர்னு ஒருத்தர் இருந்தார். முதல் பல இந்திய தேசிய தலைவர்களில் சுவாமி விவேகானந்தரிடமிருந்தே ஆக்க சக்தியை பெற்றவர் அவர் தான். பால கங்காதர திலகர்ங்கிறவர். அவரின் மூலமாக இந்தியாவின் பலம் மற்றும் பலகீனம் என்பதை அறிந்தார்கள். யார்? சுவாமிஜி. ரவீந்திரநாத் டாகூர் ரோலண்டுக்கு கொடுத்த அறிவுரை என்ன சொன்னார்னா, சுவாமியை தவிர வேறு எவருமே இந்தியாவின் நாடி நரம்புகளை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. இன்று வரை இதுவே உண்மையாக உள்ளது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. யாருமே மறுபடி வரவே இல்லை அப்படின்னு தான் இப்பவும் எழுதுகிறாங்க எல்லாம். ஏன்னா அவரை மாதிரி யாரும் வரல, ஒருத்தருமே இல்லை இந்தியாவின். ஏன்னா அவர் ஏழை மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு அவங்களையே அது ஜாதிகளையெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்கிறார். சாப்பாடு இல்லாத எவனும் இருக்கக்கூடாது. தனி மனிதனுக்கு ஒரு உணவிலையும் ஜெகத்தினே அழித்திடுவோன்னு பாரதியார் பாடியிருக்கார் ஒரு காலத்தில். தனி மனிதனுக்கு உணவு இல்லாட்டி ஜெகத்தினே அழித்திடுவோம், ஜெகத்தையே அழித்து. இந்தியாவின் ஏழை மக்களை புறக்கணிப்பது தேசிய பாவம் என்பது சுவாமிஜி விளக்கினார். பெண்களை புறக்கணிப்பது மற்றொரு பாவம், அது மேலும் அன்றிருந்த ஜாதி கொடுமையும் பாவமே என்றார். இந்தியாவின் பல்வேறு மதம் இனங்கள் இருப்பது பற்றி அவர் கவலைப்படவில்லை. மதங்களை அரவணைத்தே தீர வேண்டும். உலகின் பிற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் இதெல்லாம் பற்றி அவங்க யாரும் இல்லை, யார் வந்தாலும் சரி அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. யார்? நம்ம நாட்டில் இந்தியா முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வந்தாலும் ஏற்றுக்கிட்டாங்க. வெள்ளைக்காரங்க யார் வந்து எது பண்ணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால் ஆன்மீகம் நாங்கள் அப்படித்தான் போய் இருப்போம் அப்படின்னு நினச்சாங்க. ஆன்மீக சிந்தனைகளை மகத்தாக பொழியவும் விரும்பினர். இந்தியாவின் பாரம்பரியம் மிக்க நாடு, சமூக கோட்பாடு, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப நிலையில் உள்ளடங்கி ஒரு புதிய சமுதாயம் ஏற்படும் என்று சுவாமிஜி அப்போ தான் நம்பினார். இந்தியா ஆன்மீகத்திலும் உலக அளவிலும் அது சிறந்து விளங்குகிறது. ஆனால் இது மாதிரி ஆன்மீகம் எந்த உலகத்திலையும் கிடையாது. நம்ம இந்தியாவில் தான் பிறந்த உடனே இந்த உலகம் உண்டான எல்லா உலகத்தையும் சுற்றி பார்த்தாலும் இங்கே இந்தியா தான் இந்த மாதிரி ஆன்மீகம் தான் சாமின்னு கும்பிட்றாங்க. கடவுளுங்கிறது ஒருத்தர், அவர் நிஜமாக நேசிக்கணும்னு சொல்கிறாரு அவர். மனித நேயத்தோடு இருக்கவும் வேண்டும். இவ்விதமாக இந்தியா ஒரு எடுத்துக்காட்டு நாடாக விளங்க வேண்டும் என சுவாமிஜி விரும்பினார். அப்புறம் அடுத்தது சின்னது, அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 படிக்கலாம். இதெல்லாம் இப்போ ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். இதெல்லாம் இப்போல்லாம் படித்து சொல்கிறேன். விவேகானந்தன் இயற்கை பெயர் நரேந்திரன் தான், நரேந்திரநாத். அவருடைய நரேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் நம்ம ரவீனோட பையனுக்கு நரேன்னு தானே பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. புவனேஸ்வரி தேவி ஒரு உத்தமமான பெண்மணியாக திகழ்ந்தார்.